ஒரு 15 வயசுக்குள்ள உள்ள நிறையா குழந்தைங்கள் வந்து பெற்ற தாய் தகப்பனுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. அது அந்த சின்ன குழந்தைய மாதிரியே இருக்கிறது. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நிறையா பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதோட விட்டுடலாம் ஓகேன்னு. ஆனால் அதுலேயும் சில குழந்தைகள் புரிஞ்சுக்கும். சில இடங்களில் பொருள் இந்த பொருள் என்கிட்ட வாங்க முடியலப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கூட ஓகேப்பா விடுங்கப்பான்னு சொல்கிற குழந்தைகளும் இருக்காங்க. ஆண் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தையாக இருக்கட்டும். ஆனால் அதை அப்போட ஓகேன்னு விட்டுருங்க. ஆனால் ஒரு 18 வயசு ஒரு 19 வயசில் கூட நம்ம பெற்ற தாய் தகப்பனோட கஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப கஷ்டப்படும். இன்றைக்கி யாருமே அதை மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்குறாங்க, அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கங்களையும் நம்ம பழகிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைகள் ரொம்ப கம்மி. அந்த ஏஜில் புரிஞ்சிக்காமல் ஒரு 20 வயசில் கூட புரிஞ்சிக்காமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம். இதெல்லாம் விட்டுட்டு 25 வயசில் தான் எங்கள் அம்மா அப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த யூஸும் இல்லை. 30 வயசில் புரிஞ்சுக்கிட்டேன், 35 வயசில் புரிஞ்சுக்கிட்டேன், 40 வயசில் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுல எந்த பலனுமே கிடையாது. நம்ம நிறையா தப்பு பண்ணுறோம். அதாவது ஒரு பெற்ற தாய் தகப்பனை புரிஞ்சுக்கிறத விட நிறைய சினிமா நடிகர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டேட்டஸ் வச்சா கூட இல்லை ஒரு ப்ரொஃபைல் ஃபீச்சர் வச்சா கூட நீ சினிமாவுடைய நடிகர்களோட ஃபோட்டோ தான் நம்ம வைக்கிறோம். அது அர்த்தமே இல்லை. எந்த யூஸும் இல்லாத ஒரு விஷயங்களை தான் புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுறோமே தவிர நம்ம தாய் தகப்பன் எவ்வளோ பெரிய ஹீரோயின், அவங்களுடைய எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நம்மளை சாப்பாட்டுக்கு, நம்ம வேலைக்கு, நம்ம படிப்புக்குன்னு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஒழுக்கம் தவறி இருந்தால் கூட அதுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், யார்ட்டாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கிறதான் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியல, நிறைய பசங்களுக்கு தெரியல. நான் போய் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு 40 வயசில் புரிஞ்சுக்கிட்டேன், 30 வயசில் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. அது வாழ்க்கையே அழிச்சிரும். வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதாக கேட்க போகிறதில்ல. நிறைய பேர் அவாய்ட் பண்ண தான் செய்வீங்க இந்த மாதிரியான வீடியோஸ். ஆனால் இதுதான் உண்மை. ஒரு 20 வயசுலையாச்சும் உங்கள் பெற்ற தாய் தகப்பனோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையே சொல்கிறேன், அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட எத்தனையோ குழந்தைங்களோட லைஃப் எங்கேயோ சூப்பராக இருக்குது. என்னுடைய அப்பா கஷ்டப்பட்டுருக்காரு, அவருக்காக நான் ஏதாவது பண்ணணும், அந்த அம்மாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு உழைக்கிற குழந்தைங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்குது. லைஃப் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்காங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு அந்த மாதிரியான முயற்சியில் எடுங்க. ஒழுக்கம் தவறி சில தவறுகளில் இன்வால்வ் ஆகாதீங்க.